Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the other concepts which we left in the Chinese civilization. So, in the last session, we ended with the Chinese civilization, polity and emperors, philosophy and literature. So, in this session, we are going to continue the remaining concept in the Chinese civilization. So, Chinese script, contributions of Chinese civilization, and along with that, Indus civilization, planned towns, agriculture and animal, pottery, metal tools and weapons. These are all the concepts from here to here. We are going to discuss in this session. So, we will move to the new concepts, Chinese script. So Chinese developed a writing system from an early time. Initially it was a pictographic system and later it was converted into a symbol form. So during the Chinese civilization time, Chinese improved or developed a new writing system in their those days or those times itself. So initially or in the beginning, it was just like a pictographic system. So, if first time like person ABCD, 1, 2, 3, 4 என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு இமேஜ் போட்டு this is an apple, this is an mango எப்படி காமிக்கணும் அதே மாதிரி சைனீஸ் ஸ்கிரிப்ட் சைனீஸ் ரைட்டிங் சிஸ்டம்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல முதல்ல எழுத்து அவங்களோட எழுத்து வடிவங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு படமாவோ பிக்சர்ஸாவோ போட்டு அவங்க எழுத்து வடிவங்களை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் கொஞ்சம் காலங்கள் மாற என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து ஒரு சிம்பிளாவே கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேர்ட் மாதிரி தான் அது சிம்பிள் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி ஒரு வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்பிளாக டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட் ஆர் ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சைனீஸ் சிவிலைசேஷன். சைனீஸ் நாகரீகங்கள் உருவானதுக்கு அப்புறம் தோன்றதுக்கு அப்புறம் அவங்களோட என்ன பங்களிப்பு என்னெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சாதிச்சாங்க என்னெல்லாம் அவங்க உருவாக்குனாங்க என்ன டிஸ்கவர் பண்ணாங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்ன சாதிச்சாங்கன்றதுதான் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி சைனீஸ் சிவிலைசேஷன் டு தி வேர்ல்ட். So they include the writing system. So Chinese civilizations they include the writing system. So அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே previous 2-3 civilizations they also had the practice of writing system. So from them they improved their writing system little bit more convenient to their convenience. ஸோ அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எழுத்து வடிவங்களை மற்ற நாகரிகங்கள் அதை பின்பற்றி என்ன பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இதை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வேறு சிம்பிள்ஸ் வேறு இமேஜஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம ரைட்டிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ சைனீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் டு இன்வென்ட் த பேப்பர். பேப்பர் இந்த உலகத்துக்கு கொடுத்தே பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான். அதுக்கடுத்து தே ஓப்பன் த சில்க் ரோடு. சில்க் ரோடு என்ன பார்த்தீங்கன்னா சில்க் கிளாத் மெட்டீரியல்ஸ் அண்ட் like that. And the next is invention of gunpowder. So முக்கியமான விஷயங்கள்ல உலகத்துக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை நிறைய விஷயங்களை சைனீஸ் இன்வென்ட் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த நாட்டுக்கும் அந்த நாடோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. So with this Chinese civilization ends. So till now we come across the different civilizations from the lesson to ancient civilizations. The first civilization is Egyptian civilization and then Mesopotamian civilization. In the Mesopotamian civilization, during the Mesopotamian civilization itself, 4 other civilizations flourished or emerged or they came. They are Sumerian civilization, Akkadian civilization, Babylonian civilization, Assyrian civilization. The third civilization is Chinese civilization. Just before we ended the Chinese civilization concepts. The final and last civilization which improved or which brought the changes to the entire world is Indus civilization. So Indus civilization Harappa civilization அப்படின்னு அழைப்பாங்க. அப்படின்னு
சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹராப்பன் சிவிலைசேஷன். இண்டஸ் நாகரிகத்தை ஹராப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உலகம் தோன்றல இருந்து மக்கள் எப்படி நாகரிகம் ஆனாங்க, எப்படி மக்களோட வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத இந்த 4 நாகரிகங்களை பார்த்தோம். கடைசி நாகரிகம் மக்கள் வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி சிவிலைஸ்ட் ஆனாங்க அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Indus civilization. It is also known as Harappan civilization. So this is known as, you can see the image, this is the Indus civilization. Civilization அது என்ன சிம்பிளா மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நாகரிகம் அடைகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஆன்சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம், எல்லாம் ஈட்டி கம்பு விலங்குடைய தோல் இந்த மாதிரி போட்டுட்டு சுத்திக்கிட்டு வேட்டையாடிட்டு அந்த கிடைக்கிற உணவுகளை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, ஆறுகள் ஓரங்களமா சில டிஃப்ரெண்டான ரிவர்ஸ், சில டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல தே ஸ்டார்டட் தியர் நியூ லைஃப். அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ரைட்டிங் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் அமரபிஸ் லா கோடு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ரைட்டிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஹைரோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம், எஜிப்சியன் சிவிலைசேஷன், இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர வளர்ச்சி நாகரிக மாற்றங்கள், அதுதான் வந்து நாகரிக முன்னேற்றங்கள், நாகரிக மாற்றங்கள், அதுதான் வந்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. Last and final civilization is Indus Valley civilization. It is also known as Harappan civilization. So இவங்களுடைய நாகரிகளோட இமேஜஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு ஆற்றங்கரையில எந்த ரிவர், எந்த ஆற்றங்கரை இந்த நாகரிகம் தோன்றுறது இந்த கான்செப்ட் உள்ள போகும்போது தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸ் பார்த்துங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த geographical locations எப்படி இருப்பாங்க. So they started their lifestyle near to the water bodies or near to the river. So உங்களுடைய பக்காவா பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அலைன்மெண்ட் பிளான்டா வெல் பிளான்டா இருக்கு. அவங்களுடைய ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே லாங் சைஸ் ஹால்ஸ் and different other activities are happening here through this river routes. They may add a trade connections with the other civilized nation, other civilized regions. So Harappan civilization known as Indus civilization or Indus civilization known as Harappan civilization covers an area over 1.5 million square kilometers in India and Pakistan. ஸோ இந்த இண்டஸ் நாகரிகம்ன்றது 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியா மேப் எடுத்து வச்சுக்கோங்க. அட்லஸ்ல இப்போ நீங்க பார்க்கலாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மேப், லாஸ்ட் அட்லஸ் ஒவ்வொரு சிவிலைசேஷன் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பை நீங்க பார்க்கலாம். பாதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் நாகரிகம் உருவாயிருக்கும், பாதி வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கும். Stuttgart gender in the west on the Pakistan Iran. So Iran Pakistan border நடுவுல Stuttgart gender என்ற ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல பார்த்தீங்கன்னா நாகரிகம் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வேறு சில இடங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து உருவாயிருக்கு. என்னென்ன ரீஜன்ஸ்ல, என்னென்ன ஏரியாஸ்ல, என்னென்ன ஸ்டேட்ல இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஷேர் ஆகுது, இவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, இந்த நாகரிகம் ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு டேம்ஸா நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோட்காய், ஆப்கானிஸ்தான் ஷோட்காய்னு ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல நார்த்தன் சைட்ல இந்த நாகரிகம் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அலாம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இந்த நாகரிகம் இருக்கு. ஈஸ்டர்ன் சைட்ல தைமாபாத் மகாராஷ்டிரால கொஞ்சம் இந்த நாகரிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் ஆர் த பவுண்டரிஸ் வித்தின் த which Harappan culture has been formed. So its main concentration is in the regions of Gujarat, Pakistan, Rajasthan and Haryana. So India map அட்லஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மேப் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். குஜராத் லெஃப்ட் சைட்ல, அதுக்கு மேல அப்படியே பக்கத்துல பாகிஸ்தான், அது பக்கத்துல ராஜஸ்தான், அது பக்கத்துல ஹரியானா, இந்த 4 இடங்கள்லயும் இது மற்ற எல்லா ரீஜன்ஸ்லயும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு நாகரிகம் உருவாயிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இதுதான் மேப். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் நாகரிகம், ஹராப்பன் சிவிலைசேஷன் எங்க உருவாச்சுன்றத இப்போ நீங்க பார்க்க இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இண்டஸ் ரிவர். இந்த இண்டஸ் நதிக்கரை ஓரங்கள் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஹராப்பன் பீப்புள் ஸ்டார்டட் தியர் நியூ சிவிலைசேஷன் known as இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைட். இதுதான் வந்து குஜராத். பார்த்தீங்களா, இந்த மேப் கொஞ்சம் பார்த்துங்க, இந்த மேப் கொஞ்சம் பார்த்துங்க.
ஸோ நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி போன இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மேப்பில் கவர் ஆகிருக்கும். ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் திஸ் இஸ் பாகிஸ்தான். ஸோ இண்டஸ் ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பக்கம் பாகிஸ்தானு, இது நடுவில் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் இருக்கும். அங்கேயும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நாகரிகம் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் regions and sites where the Indus Valley civilization emerged and they started their different civilization. Mohenjo-daro, Dholavira, Kalibangan, then Harappa, Rakhi Garki in Haryana, Hizar, Lothal. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன்ஸ், இந்த சைட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி நாகரிகம் இந்த இடங்கள்ல உருவாச்சு தோன்றுறாங்க அப்படின்னு மேப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் we will move to the other concept. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளான்டு டவுன்ஸ். ஸோ முன்னாடி ஒரு சில நாகரிகங்களை நம்ம சிவிலைசேஷன் நம்ம பார்த்தோம். அவங்களோட சிட்டிசன் பிளான்ஸ், அவங்களுடைய சிட்டிஸ்லாம் எப்படி பிளான் பண்ணி உருவாக்கியிருந்தாங்க, எப்படி பில்ட் பண்ணிருந்தாங்க பார்த்தோம். ஜஸ்ட் லைக் தட் இண்டஸ் சிவிலைசேஷன் ஆர் ஹராப்பன் சிவிலைசேஷன், they also they constructed and they built their civilization in a well planned manner. இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஹராப்பா பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான்ல இருக்கு, மொஹஞ்சதாரோ சிந்த் அண்ட் பாகிஸ்தான்ல இருக்கு, தோலாவிரா குஜராத் அண்ட் இந்தியாவில் இருக்கு, காலிபங்கான் ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்கு, லோத்தல் வந்து குஜராத்ல இருக்கு, பனாவாலி ராஜஸ்தான்ல இருக்கு, ராக்கி கார்கின் ஹரியானாவில் இருக்கு, சுர்கோட்டோடாயின் குஜராத்ல இருக்கு. ஆர் த மேஜர் இண்டஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் பிளாக் இன் கலர் sites and different locations are the different Indus Valley civilization sites. So next, fortification. Well planned streets and lanes and drainages can be observed in the Harappan town. So Indus Valley civilization la Harappan நாகரிகம்ல இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய மாடர்ன் டே லைஃப் நம்ம வீட்டு பக்கத்துல எப்படி பக்காவா வெல் பிளான்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், ட்ரைனேஜஸ், ரெண்டு பக்கத்துலயும் ட்ரைனேஜ், இந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் போகிறதுல ட்ரைனேஜ் இருக்குல்ல அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா வெல் பிளான்ட், டிஃப்ரெண்ட் லேன்ல அழகா லேன்ல டிஃப்ரெண்ட் பேனல்லாம் சைமல்டேனியஸாக போகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி அந்த காலத்திலேயே ஹராப்பன் நாகரிக மக்கள் அவங்களுடைய சிட்டிஸ் டவுனை பிளான் பண்ணி பக்காவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹராப்பன் நாகரிக மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா செங்கல்கள் வந்து சுட்ட செங்கலாலையும் சுடாத செங்கலாலையும் அவங்களோட வீடுகளை பயன்படுத்தி அதை வீடு கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவிக் அத்தாரிட்டி பர்ஹாப்ஸ் கண்ட்ரோல் த பிளானிங் ஆஃப் த டவுன். ஸோ இப்போ இன்னைக்கு மாடர்ன் டேல எப்படி பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டுனா பிளான் எலிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது எல்லாமே பண்ணணும், பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே ஹராப்பன் சிவிலைசேஷன்ல அவங்களும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதோ ஒரு டவுன் ஃபார்ம் பண்ணுறதோ அப்படின்னா ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். They had a civic authority. A few of the houses had more than one floor. ஸோ அதே மாதிரி அந்த காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா ஹராப்பன் நாகரிகத்தில் வீடுகளுக்கு அப்போவே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரியும் அவங்கள வீடுகளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோ என்ற பாகிஸ்தான்ல ஒரு இண்டஸ் சைட் இருக்கு, இண்டஸ் வேலி லொகேஷன் ஒரு ரீஜன் இருக்கு. அந்த இடங்களில் பார்த்தா கிரேட் பாத் அப்படின்னு டேங்க்னது ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கிரேட் பாத் அட் மொஹஞ்சதாரோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் unearthed structures have been identified as a granary. ஸோ ஒரு சில இடங்கள்ல அவங்க ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் தேடி எடுக்கும்போது அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ்ல நிறைய கிரானரிஸ்னா சில தானியம் சம்பந்தப்பட்ட வகைகளை சேமிச்சு வைக்கிறதுக்கான சில இடங்களும் நிறைய இருந்திருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் we do not know about the nature of the state or political organization of the Harappans. ஸோ ஹராப்பர்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமலே வந்து எப்படி அவங்களுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு அது தெரியாமலேயும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் but must have had a political organization at the level of an early form of state.
ஸோ அவங்களுடைய ஸ்டேட்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று இருந்துருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பக்காவா அது இருந்தாலும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A male image from the Mohenjo-daro has been identified as a priest king. ஸோ மொஹஞ்சதாரோட சைட்ல ஒரு புதுசா ஒரு ஆணுடைய உருவம் கிடைச்சிருக்கு. அந்த உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய பிரீஸ்ட் கிங். கிங்க தான் அவங்க பிரீஸ்ட் சொல்லுவாங்க அந்த காலத்துல அவங்களோட சிவிலைசேஷன்ல. ஸோ அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் அவங்களால எக்ஸாக்டா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள ஆர்கலைஸ்ல சில விஷயங்களை அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do not know about the accuracy of the interpretation. ஒரு சில விஷயம் எக்ஸாக்டா நிர்ணயிக்கவும் கணிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம the Indus Valley civilization is also known as the Harappan civilization. Since Harappa was first site to be discovered, this civilization is known as the Harappan civilization rather than the Indus Valley civilization, since it extended beyond the Indus River Valley. So the இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னொரு பேர் ஹராப்பன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ் நாகரிகம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது ஹராப்பன் என்ற ஒரு சைட்டு. அந்த சைட்லனால அதனால அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னொரு பேர் ஹராப்பன் சிவிலைசேஷன் எதுக்குன்னா அந்த ஹராப்பன் சைட்டை தாண்டி அந்த ரிவர் பிரதேசத்தை தாண்டி இந்த நாகரிகம் சில இடங்கள்ல நிறைய இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து இதை ஹராப்பன் சிவிலைசேஷன் அதர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா இந்த மேப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் sites and different regions and different locations of the Indus Valley civilization and Indus civilization cities and the Indus civilization other sites and other early agriculture sites and other modern cities of Indus Valley civilization. ஃபுல்லா எல்லாமே சைட் தான். அவங்களுடைய நாகரிகங்கள் எந்த ஊர்ல எந்த ஸ்டேட்ல எந்த கண்ட்ரில உருவாச்சிருக்கு மேப்ல கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். இது குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா agriculture and domestication of animals by Indus Valley civilization peoples. Agriculture and animal domestication. So domestication விலங்குகளை வீட்டு விலங்குகளை பராமரிக்கிறது தான் domestication. The Harappans practiced agriculture. They cultivated wheat, barley, various types of millets. வீட்டு பார்லாம் பழைய ஸ்லைட்ஸ்ல பழைய வீடியோஸ்ல எஜிப்சியன் சிவிலைசேஷன் மற்ற சிவிலைசேஷன் காமிச்சோம்னா வீட்டு பார்ல இருந்தீங்கன்னா பாத்துங்க அந்த வீடியோஸ் போயிட்டு. அதான் அந்த ரவை கோதுமை அப்படி சொல்றல அதுதான் வந்து வீட்டு பார்லே இந்த மாதிரி. அதுல விவசாயிகள் அவங்க ப்ராக்டிஸ் அவங்க பண்ணிருக்காங்க. அந்த விவசாய ப்ராக்டிஸ்ல தான் இந்த தானியங்கள் அந்த பயிர்களில் அவங்க கல்டிவேஷன் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் தி அடாப்டட் டபுள் கிராப்பிங் சிஸ்டம். ஸோ டபுள் கிராப்பிங்னா ஒரே சமயம் 2 பயிர் வைப்பாங்க. அதுதான் வந்து டபுள் கிராப்பிங் சிஸ்டம். பாஸ்டோலிசம் வாஸ் ஆல்சோ நோன் டு. பாஸ்டோலிசம் என்னன்னா மாடுகளையும் மக்கள் என்ன பண்ணுவாங்க இடம் பெயர்ந்து வேற இடம் விட்டு இடம் மூவ் பண்ணி மொபைலைஸ் ஆகிட்டு அந்த மாடுகளுக்கு தேவையான உணவுகளையும் அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் அவங்க சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தி ரியர்டு கேட்டில், ஷீப் அண்ட் கோட்ஸ். ஸோ அவங்க வந்து ஆடு மாடுகள், விலங்குகள், செம்பரி ஆடுகள் இது எல்லாமே வந்து வீட்டு விலங்குகள் வந்து பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. They had the knowledge of various animals including elephants but did not use horses. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த யானைகளையும் வச்சு பராமரிச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு குதிரைகளை பற்றின விஷயமே ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்காங்க. குதிரைகளை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹராப்பன் கேட்டில் ஆர் கால்டு ஜிபு. ஸோ ஹராப்பன் நாகரிகங்கள்ல அவங்களுடைய விலங்குகளை என்ன கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஜிபுன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இட் இஸ் எ லார்ஜ் பிரீட் ஆஃபன் ரெப்ரசன்டட் இன் தியர் சீல்ஸ். அவங்களுடைய முத்திரைகள்ல இந்த ஹராப்பன் கேட்டிலோட மிகப்பெரிய ஒரு விலங்கு, அந்த விலங்கு வந்து முத்திரைகளை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் we will end this session. Remaining things we will see in the next session. Thank you. Read the lessons up to what you watch in the video and what we discussed in the video. Try to find the 1 marks and other questions. Thank you.